ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, நீ கேட்டதை கேட்டபடி கொடுக்கும் நல்ல நாள் என்று. தங்கமே, சந்தோஷமாக இருப்பாய். இன்று உனக்கான நாள். இன்று நீ எதை என்னிடம் கேட்கிறாயோ அதை நிச்சயமாக செயல்படுத்தி தருவேன். உன் வேண்டுதல்களில் முக்கியமான ஒன்றை தேர்ந்தெடுத்து வைத்துக்கொள். என்ன வேண்டுமோ இன்றே இப்போதே கேள். இதை நீ கேட்டு முடித்த 60 நிமிடத்தில் உன்னை தேடி நல்ல செய்தி வரும். நிச்சயமாக பலிக்கும், கிடைக்கும் தங்கமே. இந்த முருகனை, உன் அப்பாவை நீ தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய். அற்புதங்கள் நிகழ்ந்து விடாதா, அதிசயங்கள் நடந்து விடாதா என்று ஏக்கத்தோடு காத்திருக்கிறாய். இதோ உன் கண்முன்னால் நான் காட்சி தராமல் இருந்து விடுவேனா? உன் கண்முன்னே தெரிந்துதான் நான் இப்போது சொல்கிறேன். இதை கேட்டு முடித்த 60 நிமிடத்தில் உனக்கான நல்ல செய்தி உன்னை தேடி வந்து சேரும். என்னை நம்புகிறாய் தானே தங்கமே? ஆனாலும் ஒரு உண்மையை மட்டும் நீ தெரிஞ்சுக்கோ. எப்போது நீ என்னை தேடினாயோ அப்போதே உன் கண் முன்னால் நான் உன் முன் அமர்ந்து விட்டேன். நினைத்து பார்க்க முடியாதபடி பல அற்புதங்களை மீண்டும் மீண்டும் பல முறை உனக்காக நிகழ்த்தி கொண்டே இருப்பேன். இது திருச்செந்தூர் முருகன் வாக்கு. என்னை தேடி தேடி ஓய்ந்து போன நீ, நான் உனக்குள் இருப்பது மறந்து போய் தேடிக்கொண்டிருக்கிறாயே. சித்திரமாக இருந்தாலும் சிலையாக இருந்தாலும் எனது ரூபத்திற்கு உயிர் கொடுத்து நீ பூஜிக்கும் இடத்தில் உன் இல்லத்திலேயே அமர்ந்து கொண்டு உனக்காகவே இருக்கிறேனே. இது தெரியாமல் என் பிள்ளையான நீ என்னை தேடி அழைந்து கொண்டிருக்கிறாய். நான் உன் கண் முன்னால் அமர்ந்து கொண்டு உன்னைதான் பார்த்து கொண்டிருக்கிறேன். உன் தீயது எதுவும் உன்னை நெருங்காமல் துன்புறுத்தாமல் உனக்கு அரணாக பாதுகாவலனாக உன் முன்னே நான் நின்று கொண்டிருக்கிறேன். நீ மறந்து விட்டாலும் உன்னை தேடி வந்து விடுவேன். உன்னிடத்தில் உன் வீட்டில் நான் இருக்கும்போது எதை பற்றியும் கவலைப்படாமல் சென்று கொண்டே இரு. ஒவ்வொரு நாளையும் நகர்த்தி கொண்டே இரு. நிச்சயமாக உனக்கானதை நான் வழி நடத்தி கொடுப்பேன். இதோ அற்புதமான நேரம் வந்துவிட்டது தங்கமே. இன்று இதே வேளையிலேயே உனக்கான நாளாக நான் தேர்ந்தெடுத்து உள்ளேன். இன்னும் 1 மணி நேரத்தில் பார். இந்த வார்த்தைகள் இன்று உனக்கானது செவியில் சேர்ந்து விட்டதல்லவா? அப்போதே தெரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ. நான் உன்னை எடுத்து விட்டேன் என்று. இந்த முருகன் பேச்சை நம்புவாய்தானே? திருச்செந்தூர் முருகன் பேச்சை நம்புவாய்தானே? இன்று நீ என்னிடம் வேண்டுதலாக எதுவும் கூட வைக்க தேவையில்லை. உன் கோரிக்கைகள் முடித்து வைத்ததற்காக நன்றியை மட்டும் இன்றே சொல், இப்போதே சொல். நீ என்னிடம் நன்றியை கூற அதை நான் ஏற்றுக்கொள்ளும் வண்ணம் நான் உனக்கான செயல்முறைகளை இப்போதிருந்தே வழி நடத்துவேன். நம்பிக்கையோடு இருந்தால் என் பிள்ளைக்கு நல்லது நடக்கும். செல்வமே, உன்மீது முழு நம்பிக்கை வைத்து கம்பீரமாக இப்போது நீ என்ன நினைக்கிறாயோ அதை அடையும் முயற்சிகளை மேற்கொண்டு செய்து கொண்டே இரு. அந்த வழியில் சென்று கொண்டே இரு. வெற்றி அடைய, நிச்சயம் அது முன்னேற உன் திருச்செந்தூர் முருகன் நான் என்று உனக்கு துணையாக இருப்பேன். உன் கண்முன்னே தான் நான் சென்று கொண்டிருக்கிறேன். தைரியமாக செல். நீ எதை செய்தாலும், எதை நோக்கி பயணித்தாலும், எந்த காரியங்களை நினைத்தாலும் அது என்னால் வைக்கப்பட்டதாகவோ நடத்தப்பட்டதாகவோ தான் இருக்கும். இன்று நீ நல்ல பதிவை கேட்கிறாய். உன் முருகன் பேசுகிறேன், உன் அப்பா பேசுகிறேன், உன் தந்தை உனக்கானதைத்தான் செய்வேன். நடப்பதை மட்டும்தான் நான் உனக்கு எடுத்து கூறுவேன். நான் சொல்வதை நிச்சயம் நிறைவேற்றுவேன். உனக்கு பக்கபலமாக இருந்து உன்னுடைய பயணத்தில் இந்த திருச்செந்தூர் முருகன் வந்து கொண்டே இருப்பேன் என்பதை ஒருபோதும் மறக்கக்கூடாது. உன் மனம், உன் யுக்தி, எதிர்மறை சிந்தனை, கலக்கம், பயம் என அத்தனை தேவையற்றங்கள தோற்றத்தையும் நான் வெளியில் எடுத்து வைத்து விடுவேன். கவலைப்படாதே.
உன் தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டு முருகனின் ஆசீர்வாதங்களோடு நிச்சயம் வந்தடையும். இதெல்லாம் என்றோ எப்போதோ நடக்கப் போவதில்லை, இன்னும் 60 நிமிடத்தில் நடக்கப் போகிறது. திரும்பவும் சொல்கிறேன், இதோ இப்போ இன்றைய நாள் முதலே உன் வேண்டுதல்கள் அனைத்தும் பலிக்கப் போகிறது. வாழ்க்கையில் நீ விரும்பிய அனைத்தும், ஆசைப்பட்ட அனைத்தும் உன்னை வந்து சேரும் நேரமாக இருக்கப் போகிறது. நல்லது நடக்கப் போகிறது தங்கமே. என் செல்வமே, இனி உன் வாழ்க்கையில் வருத்தங்களே கிடையாது. மகிழ்ச்சி மட்டும்தான் நிலைத்திருக்கும். இந்த நாள் வரைக்கும் நீ எதையெல்லாம் இழந்து விட்டோம் என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயோ, தவித்து கொண்டிருந்தாயோ, ஏங்கிக் கொண்டிருந்தாயோ, அதை விட அதிகமாகவே உனக்கு கிடைக்கப் போகிறது. உன் நிம்மதியும் சந்தோஷமும் கூட பல மடங்காக கிடைக்கப் போகிறது. பின்னென்ன தங்கமே, பொய்யில்லாத வாழ்க்கை, கடனில்லாத வாழ்க்கை, சந்தோஷமான குடும்பம், வளமான முன்னேற்றம் உன் வாழ்க்கையில் உன்னை வந்து சேரப்போகிறது. இதை கேட்கும் இந்த நேரத்தில் நான் சொல்வதை கேட்டுக்கொண்டு இருந்தால் உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தருணத்தில் இந்த அனைத்தும் நிச்சயம் வந்தடையும் என்ற நம்பிக்கை உனக்கு இருந்தால் இப்போதே உன்னை வந்தடைய போகிறது. இது சாதாரண வாக்கல்ல தங்கமே, முருகனின் சத்திய வாக்கு. முழுவதுமாக கேட்டு விட்டாய்தானே? உனக்கான வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவித்து சுபமாகவும் சுகமாகவும் வாழ வேண்டிய தருணம் வந்துவிட்டது. சர்வ மங்களமும் பெற்று சகல சௌபாக்கியங்களோடு இனி உன் வாழ்க்கையை அழகாக தொடரப் போகிறாய். ஆம் தங்கமே, இந்த நாள் உனக்கான நாளாக விடிந்துள்ளது. உன் வாழ்க்கையில் இன்று புதிய மாற்றம் ஏற்பட போகிறது. திடீர் திருப்பத்தை தந்து உன் மனதை மகிழ்விக்கப் போகிறது. அதை உணர்ந்ததும் நிச்சயம் நீ சந்தோஷப்படுவாய். இப்போதே சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறாய். இன்னும் இந்த முருகன் நிறைவேற்றி வைத்துவிட்டால் அதீதமாக சந்தோஷப்படுவாய். இதுவரையில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாய், கவலைப்பட்டு கொண்டிருந்தாய், வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய். அதையெல்லாம் தாண்டி உன் வாழ்க்கை இப்போது தலைகீழாக மாறப்போகிறது. அந்த விதத்திலிருந்து இந்த முருகன் உன் வாழ்க்கையை வெற்றிப்பாதைக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறேன். ஏற்கனவே உனக்கு நான் வாக்கு கொடுத்தேன் அல்லவா? அந்த நல்ல நேரம் இப்போது வந்து விட்டது. எதற்காகவும் பயப்படக்கூடாது. இனி எந்த ஒரு தவறான நிகழ்வுகளும் உன் வாழ்க்கையில் நடக்க விடமாட்டேன், நெருங்க விடமாட்டேன். உன் மனதை கஷ்டப்படுத்தும் எந்த விஷயத்தையும் இனி உன் வாழ்க்கையில் உன் முருகன் அனுமதிக்கவே மாட்டேன். உன் சந்தோஷத்திற்கும் ஆனந்தத்திற்கும் இன்று அருமையான விடியலாக இருக்கப் போகிறது. தங்கமே, வரக்கூடிய நாட்களானது கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் முடிவாக இருந்து உன் சந்தோஷத்திற்கும் ஆனந்தத்திற்கும் விடியலாக இருக்கப் போகிறது. வருத்தப்பட்டு கொண்டிருந்த அனைத்தும் காணாமல் போகப் போகிறது. நிம்மதியாக இரு. இன்றைய நாள் உனக்கு இனிய நாள். யாம் இருக்க பயமேன் தங்கமே, வேலுண்டு வினையில்லை. ஓம் முருகா போற்றி போற்றி.